ஆடும்பரிவேல் அணி சேவல் என பாடும்பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதர. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவுநாள் இந்நாளோ. திருச்சிற்றம்பலம். அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமல விநாயகர் சத்சங்கமும் புரசை திருநெறி கழகமும் இணைந்து மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற இந்த திருமந்திர வேள்வியில் இரண்டாம் தந்திரத்தை நாம் தொடர்ந்து சிந்திக்கும் முகமாக இன்றைய தினம் சுவாமிகள் அருளி செய்த அதோமுக தரிசனம் என்கிற பகுதியினை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. மிக நுட்பமாக ஐமுகச்சிவனுக்கும் அருமுகச்சிவனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை திருமூலர் இங்கே நமக்கு விளக்கி தந்திருக்கிற ஒரு அருமைப்பாட்டை காண்கின்றோம். எந்த நூலிலுமே காண முடியாத நுட்பத்தை நம்முடைய திருமூலர் கருணை பெருக்கினாலே நமக்கு வழங்கியிருக்கிறார். அதோமுகம் என்று சொல்லக்கூடிய அந்த திருமுகமானது ஆறாவது முகமாக சிவபெருமானுக்கு அமைந்த திருமுகம். வடக்கே வாமதேவம், தெற்கே அகோரம், மேற்கே சத்யோசாதம், கிழக்கே தத்புருஷம், சற்று மேல் நோக்கி ஈசானம் என்று 5 திருமுகங்களுடன் இருக்கக்கூடிய பெருமானுக்கு சதாசிவ திருமேனி, சதாசிவர் என்ற திருநாமம் உண்டு. அவர் சாதாக்கியத்திலே இருந்து சுத்தமாயை பரிபாலனம் செய்து வருகிறார். இறைவன் உயிர்களை ஆட்கொள்ளுகின்ற முறையை சைவம் போல தெளிவாகவும் படிமுறையிலேயும் தர்க்க ரீதியாகவும் ஒப்புக்கொள்ளும் வகையிலே அமைந்திருப்பதை வேறு எந்த சமயத்திலும் காண முடியாது. கடவுளுக்கும் ஆன்மாவுக்கும் என்ன தொடர்பு? கடவுள் எப்படி உதவி செய்கிறார் என்று கேட்கிற பொழுது கடவுளுடைய பரத்துவத்தை நாம் சொல்லிவிட்டு குற்றங்களே மலிந்திருக்கக்கூடிய ஆன்மாவோடு எப்படி அவர் தொடர்பு கொள்ள முடியும்? எப்படி இது நிகழ்கிறது? அது பேராற்றல் படைத்த பெரும்பொருளாயிற்று. இது குற்றங்களே மலிந்த சிற்றறிவாயிடுச்சு. எப்படி இரண்டுக்கும் அந்த கனெக்டிவிட்டி எப்படி நிகழும்? எப்படி தொடர்பு ஏற்படுகிறது? இதுக்கெல்லாம் விடைகள் எந்த நூலிலும் கிடையாது. அவர் ரொம்ப பெரியவர், சரி, நாம் ரொம்ப சின்னவங்க, சரி, அவர் நமக்கு உதவி செய்வார். எப்படிப்பா அது எப்படி சாத்தியமாகிறது? என் வீட்டு மின் சாதனத்துக்கு பல்புக்கு கரண்ட்டு வேணும். மின்னல் இருக்கு, 22,000 வோல்ட்டு அல்லது 220 கிலோ வோல்ட் வரைக்கும் பவர் ஜென்ரேட் ஆகுதுங்கிறான். அதில் சரி, அந்த பவரை எடுத்து எங்கள் வீட்டு பல்புக்கு நான் எப்படி கனெக்ட் பண்ணுறது? மின்சாரம் எனக்கும் தேவை தான், அங்கேயும் இருக்குதான். இது எப்படி நிகழ்கிறது அப்படின்னு எங்கேயுமே ஆன்சர் இல்லை. நம்மகிட்ட தான் இருக்குது. எப்படி படிமுறையில் நிகழ்கிறது, எப்படி படிப்படியாக இறங்கி வந்து இந்த உதவியை இறைவன் செய்கின்றான், எப்படி சாத்தியமாகிறதுன்னு லாஜிக்கலாக நாம் கொடுத்துருக்குறோம். அதுதான் நாம் ரொம்ப பெருமைப்படத்தக்க விஷயம். நம்மக்கிட்ட பெருமைப்படத்தக்க விஷயமும் இருக்குது, வெட்கப்படத்தக்க விஷயமும் இருக்குது. பெருமைப்படத்தக்க விஷயம் வேறு எந்த சமயத்திலும் இல்லாத விளக்கங்கள் மிகச்சிறப்பாக நம்முடைய சமயத்தில் மட்டுமே உண்டு. இது பெருமைப்படத்தக்க விஷயம். ஆனாலும் அவற்றை நாம் படிக்காமல் இருக்கிறோம். இது வெட்கப்படத்தக்க விஷயம்.
ரெண்டுமே நம்மக்கிட்ட தான் இருக்கு. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இங்கே வாங்கிட்டு போகிறான். வேறு எந்த நூல்லையும் இல்லை, பதில் இல்லை. நாம் தான் சொன்னோம், அந்த மாயைங்கிறது சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை, இப்படி வந்து இறங்கி வந்து இந்த மாயை என்று சொல்லக்கூடியதிலிருந்து இந்த உலகங்களையும் புவனங்களையும் படைச்சு இந்த உயிர்கள் பயன்படுத்துகிற அளவிற்கு அதை கொடுத்துருக்கிறார் அப்படின்றத நாம் சொல்லி விளக்குறதுக்கு அப்புறம் தான் ஓரளவு புரிகிறது இந்த மாயைங்கிற கான்செப்ட். அதிகம் வேதாந்தத்தில் போட்டு குழப்பி அடித்து அதை சைவ சித்தாந்தம் தான் அதை தெளிவுபடுத்துகிறது. மாயையை விட்டு விலகுனா உனக்கு முக்தி, மாயை விட்டு விலகுனா முக்தி, மாயை விட்டு விலகுனா முக்தின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கு. மாயைன்னா என்னப்பான்னு கேட்டால் இந்த உடம்பு, இந்த உலகம், அதுதான்ப்பா. அதை விட்டா முக்தி, அதை விட்டா முக்தின்னா கோமாவில் இருக்கவங்களாம் முக்தியா? விட்டுட்டோம். ராத்திரி கூட தூங்கும்போது விட்டுடுறோம், எல்லாத்தையும் உலகப்பற்ற விட்டுடுறோம், உடம்பை விட்டுடுறோம், கருவிகரணங்களை விட்டுடுறோம், எல்லாத்தையும் தான் விட்டுடுறோம். ராத்திரி தூக்கத்தில் நம்ம விடுற ஒரே நேரம் அதுதான். அதுவும் வேறு விஷயம் இல்லையா? மித்த நேரத்துலலாம் ஆசை பிடிச்சி ஆட்டிகிட்டு இருக்கு. அந்த ஒரு நேரத்தில் தான் அதை விடுறோம். சரி, அந்த நேரத்தில் முக்தி கிடைக்குதா? நாம் சொன்னோம், ஏன்பா அதுதான் ஒன்று உதவி செஞ்சிகிட்டு இருக்கு. இந்த உடம்பு இருக்கிற பட்சத்தில் தான் நீ சிந்திக்கிற, பேசுகிற, ஏதோ கடவுள் இருக்கான்னு கோயிலுக்கு போகிற, சுற்றுற, ஏதோ சத்து விஷயங்களை பற்றி பேசுகிற, இதுக்கு துணை செய்தேப்பா. அது இதையும் விட்டுட்டா என்னத்தை வச்சுக்கிட்டு அதை நீ அடைய போகிற? அப்போ இது வந்து நமக்கு துணையாக வந்தது, நாம் தான் அதை தவறாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதனால் இதை போய் வெல்லுவது என்று சொல்லுவது பேதமைத்தனம். அதைத்தான் சைவம் சொல்லிச்சு. இந்த கருவிகரணங்கள் எல்லாமே இறைவன் கொடுத்த உதவி தான்ப்பா, அவன் கொடுத்து தான் வந்தது. நீ போய் கேட்டு எங்கேயும் அப்ளிகேஷன் போட்டு வாங்கலை, அவனே கொடுத்துருக்கிறான். அப்படி கொடுக்க வந்த இவைகளெல்லாம் நாம் நமக்கு பயன்படுத்தி கொள்வதற்காக இறைவன் பரங்கருணையோடு தந்திருக்கிறான். ஆனால் நாம் அதை யூசேஜ் தான் தப்பாக பண்ணுறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இதில் ஒரு 8 பாட்டு 6 பாட்டு சொல்கிறார். இதில் ரொம்ப அற்புதம். அது அதோ முகம் தரிசனத்தில் 6 பாட்டு சொல்கிறார். 6 பாட்டு தான் இருக்கணும். இருக்கா பாருங்கள் கொஞ்சம் எனக்காக. 6 பாட்டு தானே இருக்கு. ஆமாம், அதோ முகம் 6வது முகம் தானே, அப்போ 6 பாட்டு தானே இருக்கணும். என்ன இந்த திருமூலர் இருக்க அவ்வளோ விஷயம் தெரியாதா என்ன? அதோ முக தரிசனத்தில் 6 பாட்டு வைக்கிறார். அது 6வது முகங்கிறதுக்கு. அதனால் தப்பு தவறு வரக்கூடாதுங்கிறதுக்கு. அதில் முதல்ல ஒரு வரலாறு, நிறைய நுட்பமான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதில் நிறைய சொல்கிறார் சுவாமி. எம்பெருமான் முறையோ என்று, எம்பெருமான் இறைவா முறையோ என்று வம்பவிழ்வானர் அசுரன் வலி சொல்ல, அசுரன் வலி சொல்ல அம்பவள் மேனி அருமுகன் போய் அமரர்தம் பகை கொல்லென்ற தற்பரன் தானே. இதுன்னு முதல் பாட்டிலேயே சொல்ற. தேவர்களெல்லாம் போய் முறையிடுகிறார்கள் சிவபெருமானிடம், பெருமானே இந்த சூரபதுமனுடைய வலிமை தாங்க முடியல சுவாமி, வலிமையினாலே எப்பவுமே ரொம்ப வலிமை வந்துட்டாலே அடுத்தவனுக்கு தொந்தரவு பண்ணணும் தான் தோணும். வலிமைன்னு பவர், நல்லவனா கெட்டவனான்னு எப்போ தெரிஞ்சுக்கிறது? பவர் கொடுத்து பார்த்தா தான் தெரியும். சார் அவர் ரொம்ப நல்லவர் சார் அப்படின்னா இன்னும் அவருக்கு பவர் வரலன்னு அர்த்தம். கொடுத்து பார்த்தா தான் தெரியும் அவருக்கு அவர் என்ன செய்வாரோ என்னென்னலாம் செய்வாரோ, போக போகத்தானே தெரியும். இப்போ தான் வந்திருக்கு பவரு. நான் திருமந்திரம் பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லையா? அப்போ இந்த வரத்தினாலே பல்வேறு விதமான வலிமையை பெற்ற அந்த அசுரனுடைய தொந்தரவு தாங்க முடியாம வம்பமிழ் வானோர் அசுரன் வலி சொல்ல, சூரபதுமனுடைய வலிமையையும் அவன் தருகிற துன்பங்களையும் போய் சொல்ல எப்படி சொன்னார்களாம்? எம்பெருமான் இறைவா முறையோ என்று சொன்னார்களாம். அது எப்படி முறையிட்டார்கள் என்பதை திருமூலர் சொல்லுகிறார். எம்பெருமான்
பெருமான்னா எங்களுடைய தலைவரே, எங்கள் தலைவரே, இறைவா, ஒரே கடவுளே, ஒரே கடவுள், ஒரே கடவுள் தானே இருக்க முடியும். இதெல்லாம் ஆன்மக்கள் தானே. ஒரே கடவுள், பதி ஒன்று தானே, கடவுள் ஒருத்தர் தான். அதனால எம்பெருமான் இறைவா முறையோ அப்படின்னு போய் முறையிட்டார்கள். முறையோ என்று வழி சொல்ல அவர் என்ன செய்தாராம், அம்பவள் மேனி, அழகிய பவழத் திருமேனி உடைய ஆறுமுகனை போய் அமர்தம் பகை கொல்லென்ற தற்பரன் தானே. என்ன ஒரு நுட்பமாக சொல்லுகிறார் என்று சொன்னால் நல்ல கவனமாக கேட்கணும். அவர் சொல்லுகிறார், ஆறுமுகனை நீ போய் இந்த அசுரனுடைய ஆட்டத்தை கொஞ்சம் அடக்கு, நீக்கு, அமரருடைய பகையை நீக்குக என்று சொல்லி அனுப்பி வைத்தார் என்று சொல்லுகிறார். வரலாறு முதல்ல இப்படி ஆரம்பிக்கிறார். அந்த அதோமுகத்தை பற்றி சொல்லுகிற பொழுது, எப்பொழுது அதோமுகம் அந்த அதோமுகமானது எப்பொழுது எடுக்கப் பெறுகிறது என்று புராணங்களிலே சொல்லப் பெறுகிறதோ அந்த வரலாற்றோடு ஆரம்பிக்கிறார். அப்ப இந்த அசுரனுடைய அந்த வலியை நீக்குவதற்காக 6 முகங்களை எடுக்கிறார். இப்ப 5 முகம்தான் இருந்தது. அந்த தற்பரன் தானேன்னு சொன்னார். தற்பரன் என்று சொல்லக்கூடிய சாதாக்கிய தத்துவத்திலே இருக்கக்கூடிய சதாசிவர் இருக்கிறாரே, அவர்தான் அந்த அதோம முகத்தை எடுத்து அந்த சூரபதுமனை வதைத்தது என்று சொல்லுகிறார். இப்ப நாம இதிலிருந்து பெறுகிற செய்தி என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது, தற்பரன் தானே என்று சொல்லுகிறதை யாரை குறிக்கிறார்? தற்பரன் என்றால் என்ன பொருள்? தனக்கு மேலே பரம் இல்லாதவன், அதுதான் தற்பரன். தனக்கு மேலே ஒருவன் இல்லை, பரன் கிடையாது, இவன் தான் தற்பரன். அப்படி தற்பரனாக இருக்கக்கூடியவன் யார் என்று கேட்டால் சதாசிவ மூர்த்தமாக விளங்குகிற அந்த பெருமான் தான். அப்ப சுத்தமாயில 5 தொழில்கள் நடத்துறது யாரு? அவர் தான், அந்த சதாசிவர் தான் நடத்துறார். 5 தொழில்களையும் நடத்துறார். அப்ப சுத்தமாயிக்கு 5 தொழில் உண்டா? ஆமா, படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளுதல் என்று சொல்லக்கூடிய 5 தொழில்களும் சுத்தமாயில நடக்குது. அசுத்த மாயையில், ஆமா, அசுத்த மாயையில் 5 தொழில் நடக்குது. சுத்தமாயா பவனத்திலேயே 5 தொழில். சுத்தமாயா பவனத்தில் உயிர்கள் ஆணவ மலத்தினுடைய சாயலோடு மட்டும் விளங்குகின்றன. அந்த ஆணவ மலத்தை நீக்கிக் கொள்வதற்காக அவை அங்கே இருக்கின்றன. படிப்படியாகத்தான் ஆணவ மலம் நீங்குகிறது. ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய மும்மலமுடைய சகலர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் அத்தனை பேரும் இருக்கிறது பிரகிருதி மாயையில் இருக்கிறார்கள். இடைப்பட்டதாக பிரகிருதி மாயை மேலே இருக்கக்கூடிய அந்த சுத்தமாயை என்று சொல்லக்கூடிய அந்த விஞ்ஞானகலர் என்று சொல்லக்கூடிய இருக்கிறார்களே, ஆணவ மலம் மட்டும் இருக்கிறவர்கள் அங்கே மேலே இருக்கிறார்கள். நடுவில் 2 மலம் இருக்கக்கூடிய இருக்கிறார்கள். இந்த மேலே இருக்கிறவரையும் நடுவில் இருக்கிறவர்களையும் அகலர் என்று சொல்லுவார்கள், கீழே இருக்கிறவரை சகலர் என்று சொல்லுவார்கள். இந்த அகலர் தான் விஞ்ஞானகலர், பிரளயாகலர், அந்த அகலரோடு சேர்த்து சொல்வார்கள். அதை ஆக கீழே இருக்கிற சகலருக்கு 3 உண்டு, ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய 3 மயக்கமும் உண்டு. மேலே நடுவில் இருக்கிறவர்களுக்கு மாயை பேடிச்சு, கண்மம் இருக்கும், ஆணவம் இருக்கும், அசுத்த மாயை. அதுக்கு மேலே இருக்கிறார்கள் விஞ்ஞானிகள், அவங்களுக்கு ஆணவம் மட்டும் உண்டு. இப்படி ஒவ்வொரு நிலையிலையும் இருக்கக்கூடியவர்களுக்கு அவரவர்கள் நிலையிலே இருக்கக்கூடிய அந்த மல நீக்கத்திற்காக 5 தொழில்கள் நிகழ்கின்றன. கீழே இருக்கிறவங்களுக்கு 5 தொழில், நடுவில் இருக்கிறவங்களுக்கு 5 தொழில், மேலே இருக்கிறவங்களுக்கு 5 தொழில், 5 தொழில் நடக்குது. செய்கிறது யார்? சுத்தமாயில 5 தொழில் செய்யறது யாரு? சுத்தமாயே 5 தொழில் சொல்றீங்களே ஐயா, அங்க 5 தொழில் செய்யறது யாரு? கீழே 5 தொழில் எல்லாமே சிவன் தான் செய்யுதா, இல்லை யார் செய்யறா? இந்த கேள்வி நம்ம ஏன் இப்படி வரோம்னா, நான் தான் உங்களுக்கு முதலேயே சொன்னேன், திருமந்திரத்துக்கு வந்துட்டோன்னு சொன்னா இன்னும் சைவத்தினுடைய தெளிவு இன்னும் நமக்கு அதிகமாக தெரியணும். சிவன் என்று சொல்லுகிற பொழுது பொதுவாக சிவம் என்று சொன்னாலும் கூட அவனுடைய பரத்துவம் தெரிய வேண்டும் என்று சொன்னார். அந்த பரம்பொருளினுடைய தன்மை, பதித்துவம் என்று சொல்லக்கூடிய, பரத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த பரம்பொருளினுடைய தன்மை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவன் எப்படி இந்த தொழில்களை செய்கின்றான் என்று நுட்பமாக தெரிந்து கொள்வது தான்.
5 தொழிலும் செய்கிற நிலையில அவர் சதாசிவராக சாதாக்கிய தத்துவத்தில் இருந்து அவர் செய்கிறார். 5 தொழில் சுதமாயா பவனத்தில் இருந்து செய்கிறார். அவரே நேரடியாக இருந்து சதாசிவராக இருந்து செய்கிறார். அவர் அங்கே இருந்து செய்கிற அவரே தான் அசுத்த மாயிலையும் சுத்த மாயிலையும், இன்னும் சொல்ல போனால் பிரகிருதி மாயில் இருக்க திருக்கோயில்களில் வைத்து நாம் வழிபாடு செய்கிறோமே, இந்த வழிபாடு செய்கின்ற அந்த மூர்த்தமாக இருக்கிறவர் அந்த சதாசிவ மூர்த்தம் தான். எப்படி சார் அவர் அருள் செய்கிறார்? அங்கேயே 5 தொழில் செய்கிறாரே, இங்கே அவருக்கு எப்படி அந்த தொழில் நிகழ்கிறது என்பதுதான் இப்ப கேள்வி. இந்த சதாசிவர் என்று சொல்லுகிறவர் 5 திருமுகங்களிலே 5 தொழில்களை செய்கின்ற அவர், 5 தொழில்களையும் அங்கேயே செய்கின்றவர். கீழே இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் சென்று முறையிட்ட பொழுது அவர்கள் துன்பத்தை நீக்க வேண்டும் என்று கருதுகிறார். நீக்க வேண்டும் என்று கருதுகிற பொழுது 5 சிரசினாலே அல்லது 5 முகங்களினாலே 5 தொழில் செய்து வந்த அவர் சுத்தமாயையில் கீழே இருக்கக்கூடிய பிரகிருதி மாயையில் இருக்கிறவர்களுக்கு அருள் செய்வதற்காக 6வது முகத்தை எடுக்கிறார். நல்ல கவனமாக கேட்கணும். இந்த 6வது முகம்தான் கீழ் உள்ள உலகங்களோடு தொடர்பு கொள்வது. மேலே இருக்கிற 5 முகத்தோடு தொடர்பு கொள்ள முடியாது. அப்ப சதாசிவருடைய வாமதேவம், தத்புருஷம், சத்யோஜாதம், அகோரம், ஈசானம் என்று சொல்லக்கூடிய 5 திருமுகங்களும் சுத்தமாயையிலே பரிசுத்தமாக இருப்பதற்காக, ஆணவமல நீக்கத்திற்காக காத்திருக்கக்கூடிய உயிர்கள், அங்கேயே இருக்க உயிர்கள். எலிமெண்டரி ஸ்கூலு முடிச்ச அப்புறம் நடுவில் ஹைஸ்கூலு, அப்புறம் அதுக்கு மேலே என்ன இருக்கு? காலேஜ், கல்லூரி. கீழே எலிமெண்ட்ரி, நடுவில் ஹைஸ்கூலு, மேலே கல்லூரி. எலிமெண்ட்ரி ஸ்கூல்லையும் மாணவர்கள் உண்டு, ஹைஸ்கூல்லையும் மாணவர்கள் உண்டு, கல்லூரியிலையும் மாணவர்கள் உண்டு. எலிமெண்டரி ஸ்கூல்லையும் ஸ்டாஃப் உண்டு, டீச்சிங் ஸ்டாஃப் உண்டு. ஹைஸ்கூல்லையும் டீச்சிங் ஸ்டாஃப் உண்டு, காலேஜ்லேயும் டீச்சிங் ஸ்டாஃப் உண்டு. கல்லூரி, ஹைஸ்கூலு, எலிமெண்டரி ஸ்கூல்னு அத்தனையும் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு கரஸ்பாண்டன்ட்டு. கீழே இருக்கிற 3 நிலைகளிலும் நடக்கின்ற அந்த இலையில ஒவ்வொரு நிலையிலேயும் மாணவர்கள் இருக்கிறார்கள். அந்தந்த மாணவர்களுக்கு அவரவர்களுக்குரிய பக்குவத்திற்கு தகுந்தாற் போல பாடங்கள் எடுக்கப்படுகின்றன, நிகழ்த்தப்படுகின்றன. எலிமெண்டரி ஸ்கூலில் ஒரு வாத்தியார் ரிசைட் பண்ணிட்டு போயிட்டாரு, இல்லை ஒரு ப்ராப்ளம், அந்த ஒரு கிளாஸ் ரூமில் லைட் எரியல, இல்லை ஒரு கிளாஸ் ரூமில் ஏதோ ஒரு பக்கம் இடிஞ்சிருச்சு, ரிப்பேர் பண்ணணும். யார் பண்ணணும்? கரஸ்பாண்டன்ட்டுக்கு தான் பவர் இருக்கு. வாத்தியார் கிளாஸ் எடுக்கிற வாத்தியார் உடனே நானே ரிப்பேர் பண்ணிடுறேன் சார்னு மாச சம்பளத்தை போட்டு கூரையை ரெடி பண்ணுவாரா? இல்லை, புரியுதா உங்களுக்கு என்னன்ட்டு? கரஸ்பாண்ட் தான் பண்ணி ஆகணும். கரஸ்பாண்டிங் எப்படி பண்ணுவாருங்கிறது அவரு இந்த வகுப்பை சரி பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது, ரன் பண்ணுறது எல்லாவற்றையும் அவர் தான் செய்துட்டு இருக்கிறார். அதே போலவே மேலே இருக்கக்கூடிய அந்த சாதாக்கிய தத்துவத்தில் இருக்கக்கூடிய சதாசிவர் இருக்கிறாரே, 5 முகங்களினாலே 5 தொழில்கள் செய்து கொண்டிருந்தவர் கீழே இருக்கக்கூடிய உலகங்களோடு தொடர்பு கொள்வதற்காக எடுத்த முகம்தான் அதோ முகம் என்று சொல்லக்கூடிய. அதோன்னா என்ன அர்த்தம்? அவங்கதி அதோ கதி தாண்டா அப்படின்னு என்ன அர்த்தம்? கீழே போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். கீழேன்னு அர்த்தம். அதோன்னா கீழேன்னு அர்த்தம். அதோ முகம், அப்படி கீழ் நோக்கி ஒரு முகம். இந்த 6வது முகத்தை எடுத்து தான், அது சாதாரணமாக இருக்கிறவர்களுக்கு தெரியாது. அறிஞராயோர் சிந்திக்கும் தன் தொல்லை திருமுகம் 6ம் கொண்டார் முருகப்பெருமான. அப்ப முருகப்பெருமான் என்று சொல்லுவது 6வது முகமும் சேர்ந்த சிவனுக்கு முருகன் பேரு, 6 முகன் பேரு. ரொம்ப பேர் என்ன சொல்றாங்க, ஐயா அவர் மகேஸ்வர மூர்த்தங்கள்ல ஒரு மூர்த்தம் இல்லையே, அது முருகனையும் சிவனையும் ஒண்ணுன்னு எப்படி சொல்லுகிறீர்கள் அப்படின்னு ரொம்ப பேர் கேட்கிறாங்க.
நிறைய பேர் என்ன கேட்கறது, என்கிட்டயே கேட்குறாங்க. ரெண்டு வேற வேற தானே, இவர் அவர் புள்ள தானே, இவர் அவருடைய மகன் தானே, அவர் இருந்து இவர் இல்லாத காலம் இருந்துதா இல்லையா என்றெல்லாம் கேட்குறாங்க. இந்த அனாதி நிலையை சொல்லுவதற்காக வருகிற பொழுது சிவம் இருந்த காலத்தில் முருகர் இல்லாத காலமும் இருந்திருக்கும் இல்லையா, அப்ப சிவன் தானே அனாதி என்றெல்லாம் பேசுகிறார்கள், சொல்லுகிறார். இது என்ன அடிப்படை தத்துவம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே பொருள் ஆறாவது முகத்தை கீழே இருக்கக்கூடிய புவனங்களில் இருக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று கருதுகிற பொழுது அந்த ஆறாவது முகத்தை அது எடுக்கிறது. அதுக்குத்தான் நம்ம புராணத்தில் என்ன சொன்னோம், 6 முகங்கள்லேருந்து 6 தீப்பொறிகள் வந்தன என்றெல்லாம் நாம் அந்த புராணத்தில் சொல்லியிருக்கிறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை சொல்லுகிற பொழுது கூட தேவர்கள் சொல்லுகிறார், ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவும் ஒப்பும் ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி நீ தரல் வேண்டும் நின்பால் நின்னையே நிகர்க்க என்றார். முருகனை தான் சொல்லி போய் கேட்குறப்ப, ஒரு குழந்தைய கொடுன்னு கேட்டப்ப குழந்தை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. முருகனைத்தான் அவங்களுக்கு பேர் தெரியாது அவங்களுக்கு. அதனால் போய் நீ ஒரு சூரபதுமனை வெல்லுவதற்கு ஒரு பையனை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிற, நீ கொடு, அந்த பையனை கொடு, ஆனால் எப்படி இருக்கணும் தெரியுமா அப்படின்ட்டு இவங்க பேராமீட்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இவங்க யார், தேவர்கள்லாம் சொல்கிறாங்க. ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவும் ஒப்பும் ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி, இதெல்லாம் இல்லாமல் ஒரு குழந்தை வரணுமா. அதுக்கு ஆதி இருக்கக்கூடாது, நடு இருக்கக்கூடாது, ஈறு இருக்கக்கூடாது. சோதியே நீ தரல் வேண்டும், எது ஒரு குழவி நின்பால் நின்னையே நிகர்க்க என்றார். அதுக்கு பேசாம நீயே வந்துடுன்னு சொல்லியிருக்கலாம். இதே தானே அர்த்தம். அது நீயே வாங்கிறத இப்படி சொல்றாங்க. அது இத்தனையும் சிவனுக்கு தானே. அவர் உடனே சொன்னாராம், புந்திக்குள் இடர் செய்யற்க, கவலைப்படாதீங்க, புதல்மனை தருதும், குழந்தைய தரேன். என்ன அந்திக்கு நிகர் மெய் அண்ணல் அறிஞராயோர் சிந்திக்கும் தன் தொல்லை திருமுகம் ஆறும் கொண்டான். சரி அப்படியே செய்வோம் என்று சொல்லிவிட்டு, என்பால் என்னையே நிகர்க்கன்னு சொல்லிட்டீங்க, அதனால என்னை போலவே ஒரு புதல்வனை தரணும்னா 6வது முகம் கீழே இருக்கு, அதையும் எடுத்தார். 6வது முகமாக 6 முகங்களிலிருந்தும் 6 தீப்பொறிகள் வந்தன, அதிலிருந்து முருகன் வந்தான் என்ற அந்த புராண வரலாறை எடுத்து பேசி, 6 முகன்னு தனியாக ஒன்று சொல்லாத, 5 முகங்களோடு இருக்கிற மாகேஸ்வர மூர்த்தங்கள் 28, அதில் முருகன் வரமாட்டான். ஏன்னா அது 5 முகங்களுக்குரிய மாகேஸ்வர மூர்த்தங்கள். 6வது முகமும் எடுத்த பிற வரக்கூடிய ஒரே மூர்த்தம் முருகன் தான் 6 முகன்னார். இது திருமூலரே சொல்றது, திருமந்திரத்திலேயே சொல்றார். இந்த 6 முகன்கிறத என்ன ஒரு வேறுபாடு இல்லாமல், இப்ப திருமந்திரத்தை நம்முடைய திருமுறை தானே அது, 10ஆம் திருமுறை தானே அது. அப்ப திருமூல சொன்னா ஒத்துக்கணுமா இல்லையா? சிவகுமார் சொன்னா ஒத்துக்க வேண்டாம், திருமூலர் சொன்னா ஒத்துக்கணுமே. திருமூலர் சொல்றாரு, ரெண்டு வேற இல்லப்பா, பேரு வேற வேற கொடுத்துருக்குறாங்க, அப்படி வேற வேற பேரா சொல்றாங்களே தவிர 6வது முகத்தோடையும் அறிஞராயோர் சிந்திக்கும் தன் தொல்லை திருமுகம் ஆறும் கொண்டான். அந்த ஆறும்ல உண்மை இருக்கு பாருங்க, அது முற்றுமை. அது 6 எடுத்தான்னா இன்னொரு 7வது முகம் எடுப்பான் போல இருக்கு, 8வது முகம் எடுப்பான்னு ஏதாவது கணக்கு பண்ணக்கூடாது இல்லை. 6ம்னா முற்றுமை, அதோட சரி. 6வது முகத்தையும் சேர்த்து எடுத்துட்டான், இனிமே அவ்வளோதான். அந்த முகத்தையும் எடுத்தான். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் பாருங்கள், அதில் ரொம்ப தெளிவாக ஒரு கருத்து சொல்லுகிறார். அமரர்கள் வேண்ட அந்த முகத்தை எடுத்தான், அதோ முகத்தை எடுத்தான், அந்த 6 முகனாக இருந்து அவர்கள் துன்பத்தை போக்கினான் என்று சொல்ல வருகிறவர் ஒரு நுட்பத்தை நமக்கு சொல்லுகிறார். என்னன்னு பார்க்கிற பொழுது, கீழே இருக்கிற இந்த புவனங்களில் இருக்கக்கூடிய அசுத்த மாயை, பிரகிருதி மாயை என்று சொல்லக்கூடிய இந்த புவனங்களில் இருக்கிற உயிர்கள், இதுங்க வேண்டுகிற பொழுது இவர்களுக்கு அருள் செய்கிறது யார் அப்படின்னு அதுங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் இருக்கு இல்லையா? நாம் எங்கேயோ இருக்கிறார் சிவபெருமான், அவருடைய ஆளில் தான் நம்ம சந்திக்க முடியும், அவர் தான் நமக்கு அருள் செய்ய முடியும். சிவனோட நமக்கு தொடர்பு இல்லையா? நம்முடைய பூசையை யார் ஏற்றுக்கிறது? அவர் தான் ஏற்றுக்கிறாரா, இல்லை அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஏற்றுக்கிறாரா? எப்படிங்கிற ஒரு ஐயம் இருக்கிறது இல்லையா?
அந்த ஐயத்தை போக்குற விதமாக சொல்லுகிறார் சுவாமி. இப்போ சிவபூஜை செய்கிறவர்கள் எல்லாம் சிவபூஜை செய்கிற பொழுது தாம் செய்கின்ற சிவபூஜை யாருக்கு போகிறது ஏன்னு கேட்டால் நல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். பிரகிருதி மாயா புவனத்தில் 5 தொழில்களையும் செய்கின்றவர் ஸ்ரீகண்ட ருத்ரமூர்த்தி என்று சொல்லப்பெறுகிறது. நம்ம புவனத்தில் 5 தொழில் செய்கிறது யாரு? ஸ்ரீகண்ட ருத்ரமூர்த்தி. ஸ்ரீகண்ட ருத்ரமூர்த்தி. சரி. அசுத்த மாயையில் 5 தொழிலும் செய்கிறவர் யார் அப்படின்னு கேட்டால் அவர் அனந்த தேவர். அவர் தான் 5 தொழிலும் பண்றார். இந்த 5 தொழிலும் பண்ணுகிற இவர்கள் மேலே 5 தொழில் பண்ணுகிறார் சதாசிவர். அப்ப சுத்த மாயையில் 5 தொழில் பண்றவர் சதாசிவர், அசுத்த மாயையில் பண்ணுகிறவர் அனந்த தேவர், பிரகிருதி மாயையில் பண்றவர் ஸ்ரீகண்ட ருத்ரர். சரி, இப்ப நமக்கு இந்த சுந்தரர் வந்தார், திருஞான சம்பந்தம் வந்தார், திருநாவுக்கரசர் வந்தார், வந்தவங்களுக்கு முக்தி கொடுத்தாங்க. கொடுத்தது யாரு? எங்க போனாங்க அவங்க? இந்த 63 நாயன்மார்களும் பதமுத்தி கொடுத்தாரே, இந்த பதமுத்தி எங்க இருக்கு? ஸ்ரீகண்ட ருத்ரமூர்த்தி கிட்டே போயிருக்கிறாங்களா? கைலாயத்தில் உட்கார்ந்துருக்கிறது ஸ்ரீகண்ட ருத்ரமூர்த்தின்னு சொல்லுகிறாரு என்றெல்லாம் நமக்கு ஐயங்கள் பிறக்கிறது அல்லவா? இதுக்கு நமக்கு ஒரு தெளிவு வேணும் இல்லையா? இந்த தெளிவு தான் மேலேருந்து சதாசிவர் 5 தொழில்களையும் செய்கின்றவர் கீழே இருக்கிற உலகங்களை தொடர்பு கொள்வது அதோ முகத்தினாலே அப்படின்னு சொல்றாரு. அண்டமொடு என் திசை தாங்கும் அதோ முகம். அடுத்த பாட்டில் சொல்ற அண்டமொடு என் திசை தாங்கும் அதோ முகம். அடுத்தது கரெக்டா சொன்னாரு, கண்டம் கருத்த கருத்தறிவார் இல்லை. கண்டம் கருத்த கருத்தறிவார். உண்டது நஞ்சென்று உரைப்பார்கள் உணர்விலார். எப்படி சொல்றாரு பாருங்க. அத வெந்தலை மாலை விரிசடையோர்க்கே என்று பேசுறார். சும்மா எப்ப பார்த்தாலும் நஞ்சு உண்டாரு நஞ்சு உண்டாரு, கண்டங்கருத்து இருக்கு கண்டங்கருத்து இருக்குன்னு இப்படியே கதையை சொல்லிட்டு ஓட்டிக்கிட்டே இருந்தா என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா நீ அப்படின்னு. திருமூலர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான வாத்தியார். அவர்கிட்ட திட்டு வாங்குறதே ஒரு பெரிய பெருமை தான். இல்லை, சில வாத்தியார்கிட்ட திட்டு வாங்குறது தான் பெருமை. அவர்கிட்ட திட்டு வாங்குறதுக்குன்னே போய் நிற்பாங்க சில பேர். 2 திட்டு திட்டுங்க சார் நீங்கள் திட்டுனாலும். ஏன்னா முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போம். திட்டுனா தமிழில் திட்டினா முருகன் அருள் செய்துருவானு. எதில் திட்டுறாங்கிறது முக்கியம் இல்லை, தமிழில் தானே திட்டினா அருள் செய் அப்படின்னுட்டு. இப்போ அவர் அண்டமொடு என் திசை தாங்கும் அதோ முகம் என்று சொல்லுகிற பொழுது ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. கீழே இருக்கிற இந்த புவனங்கள் நம்மளை எல்லாத்தையும் சிவபெருமான் தொடர்பு கொள்ளுகிற வழி அதோ முகத்தினாலே. அதுதான் கான்டாக்டு. மீதி இருக்கிற 5 முகமும் சுத்தமாயைக்குத்தான், நமக்கு கிடையாது. இந்த அதோ முகத்திலே கீழே இருக்கிறது முகம்னு ஏன் அதுக்கு வைத்தாருன்னா, கீழே இருக்கிற புவனங்கள், கீழே இருக்கிற புவனங்கள்ல ஜியாகிரபிக்கலாக கீழே இருக்கிறதுன்னு எடுத்துக்க கூடாது, பக்குவத்தில் கீழே இருக்கிறதுன்னு எடுத்துக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? கீழே இருக்கிற வகுப்புகள் அப்படின்னா எல்லா வகுப்பும் கீழே இருக்கிற வகுப்புன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருக்கும், நடுவில் ஹை ஸ்கூல் இருக்கும், இப்போ டாப் ஃப்ளோரில் தான் காலேஜ் இருக்குன்னு நினச்சவே கூடாது. சமயத்தில் காலேஜ் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் இருக்கும், ஹை ஸ்கூலு நடுப்புற இருக்கலாம், எலிமெண்ட்ரி ஸ்கூல் மேலே கூட இருக்கலாம் மாடியில். அது ஜியாகிரபி லொக்கேஷன் இல்லை. என்ன லொக்கேஷன், என்ன பண்ணுங்க அர்த்தம் அதுன்னு கேட்டால் பக்குவத்தினுடைய வேறுபாடு. கீழே இருக்கு மேலே இருக்குங்கிறது என்ன அர்த்தம்? பக்குவத்தினுடைய வேறுபாடு. இது பக்குவம் அதிகமாக இருக்கு, பக்குவம் குறைவாக இருக்கு. பக்குவம் அதிகமாக இருக்கிறவர்களுக்கு 5 முகங்களினாலே அந்த 5 தொழில்களை செய்கிறார். கீழே இருக்கிற உலகங்களோடு தொடர்பு கொள்வதற்காக கீழ் நோக்கிய ஒரு முகம் அதோ முகம்னு இதுக்காகவே எடுத்திருக்கிறாராம் சுவாமி. அந்த முகத்தினாலே தான் கீழே இருக்கிற உலகங்களோடு தொடர்பு கொள்ளுகிறார். அந்த அதோ முகத்தினாலே தொடர்பு கொள்ளுகிறார். சரி, இந்த அதோ முகத்தினாலே தொடர்பு கொள்ளுகிற விதம் எப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் இந்த சுத்தமாய தத்துவங்களை நீங்கள் பார்க்கணும். 5 தொழில் செய்கிறார். யாரு? 5 தொழில் சதாசிவர் செய்கிறார் சுத்தமாயில்.
அப்போ லயம் ஒன்று இருக்கணும், போகம் ஒன்று இருக்கணும், அதிகாரம் ஒன்று இருக்கணும். ஒரு அதிகாரம் தான் இருக்கணும் அங்கே. எங்கே? சுத்தமாயில். இவர்கிட்ட எல்லா 5 தொழிலும் பண்ணுறாருங்க. அது எல்லாமே 5 தொழிலும் கண்ட்ரோல். இங்கே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு, அதை செயல்பாடு பண்ணுறதற்கு, கிரியை செய்கிறதுக்கு, நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஒன்று தானே இருக்கணும். மாகேஸ்வர தத்துவம் ஒன்று போகிறோம் அங்கே. நல்ல கவனமாக கேட்டிங்களா? சுத்தமாயில் இருக்க தத்துவங்கள்லாம் சொல்லுங்கள். நாதம், விந்து, நாதம், விந்து, சதாசிவம், மகேஸ்வரம், சுத்த வித்தை. 5 ஞாபகம் வச்சுக்கணும். 36 ஞாபகம் வச்சுக்கணும். 36ல் 5 சுத்தமாய போனால் 5 தத்துவம் இருக்குது அதில். இப்போ நல்லா கவனிக்கணும். 5 பேர். சிவம், சக்தி, சதாசிவம். சதாசிவம் அவங்க 2 பேரும் லயம். இவர் தான் பரிபாலனம் முழுக்க. 5 இவர்கிட்ட இருக்குது. செயல்பாடு படுத்துவதற்காக ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அதுதான் மாகேஸ்வரம். இன்னொரு ஆஃபீஸ் எதுக்கு? சுத்த வித்தை. 2 அதிகாரம் இருக்கு அங்கே. கவனிச்சிங்களா? லயம், போகம், அதிகாரம். லயம், போகம் யாரு? சதாசிவம். அதிகாரம் எத்தனை அதிகாரம்? 2 அதிகாரம். ஒரு அதிகாரம் மகேஸ்வரன், இன்னொரு அதிகாரம் சுத்த வித்தை. எதுக்கு 2 அதிகாரம் அப்படின்னு கேட்டால், அதுதான் இப்போ நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. ஒரு அதிகாரம் சுத்தமாய புவனத்தில் இருக்கிற அதிகாரம் செலுத்துறதுக்கு, இன்னொரு அதிகாரம் கீழே இருக்கிற புவனங்களை அதிகாரம் பண்ணுறது. அதனால தான் 2 வச்சாங்க அங்கே. இந்த சுத்த வித்தைன்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த சுத்த வித்தை மூலமாக தான் இந்த கீழே இருக்கிற புவனங்களை 6வது முகத்தினாலே தொடர்பு கொள்ளுகிறார். அப்ப மாகேஸ்வரம் என்று சொல்லுவது செய்தல், சுத்த வித்தை என்பது செய்வித்தல். இன்னும் சொல்ல போனா ஏவுதல். இது செய்தல், அது ஏவுதல். தானே தொழில் இங்கே வேலை செஞ்சிடுறது. அதிகாரத்துக்கு உட்பட்ட சுத்தமாய பவனத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுக்கும் செய்யக்கூடிய அந்த ஏவுதல், அந்த காரியங்களை எல்லாம் செய்யறதுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கிறது. இன்னொரு அதிகாரம் என்னன்னு கேட்டால், அது கீழே இருக்கிற பவனங்கள் எல்லாம் அதைத்தான் டேப் பண்ணுவார். அதை டேப் எப்படி பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், அங்கே சுவாமி சுத்த வித்தையில் அவர் வித்யேஸ்வரராக நிற்பார். அப்போ சுவாமிக்கு என்ன பேர்? அந்த அதோ முகத்துக்கு வித்யேஸ்வரர்னு பேர். அந்த வித்யேஸ்வரர் மூலமாக நின்று அனந்த தேவருக்கு அதிகாரம் கொடுத்து அசுத்தமாயை முழுவதும் 5 தொழில் செய்வார். அனந்த தேவர் 5 தொழில் அசுத்தமாயில செய்கிறாருன்னா அவர் வித்யேஸ்வரராக நின்னாத்தான் முடியும். அங்க மேல இருக்கிற பிரசிடென்ட் ஆத்தரைஸ் பண்ணாதான் இங்க இருக்கிற கவர்னருக்கு அதிகாரம் உண்டு. இங்க இருக்கிற கவர்னர்ஸ் எல்லாம் யாருன்னு கேட்டா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இருக்கிறார் இல்லையா, அவருடைய அதிகாரத்தில் இங்க பிரசிடென்ட் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்க முடியாது. அதனால பிரசிடென்டினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் இங்க இருக்கிற யாரு? கவர்னர். இதில் உங்களுக்கு ஆக இப்ப நாம ஒன்று தெளிவாக தெரிந்து கொள்வோம். மேலே இருக்கக்கூடிய அந்த பிரசிடென்ட்டுடைய அதிகாரத்தை கீழே இருக்கிறவர்கள் செய்வது மாதிரி, அங்கே நம்முடைய சுத்த வித்தையில இவர் வித்யேஸ்வரராக நின்னார்னா அதனுடைய அதிகாரத்தை பெற்று கீழே அனந்த தேவர் 5 தொழில் செய்வார். 1. 2வது, மேலே இருக்கிற அந்த இடத்துல சீகண்டராக நின்றால், நல்ல கவனமாக கேட்கணும். எப்படி நிற்பார்? சீகண்டர் வேற, ஸ்ரீகண்ட ருத்ரமூர்த்தி வேற. ஸ்ரீகண்டர் சதாசிவருடைய அதோமுக தொடர்பு, ஸ்ரீகண்ட ருத்ரமூர்த்தி ஆன்மா. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? இப்போ அவர் அங்கே ஸ்ரீகண்டரா நின்னார்னா ஸ்ரீகண்ட ருத்ரமூர்த்திக்கு இங்கே பவர் வரும். 5 தொழிலும் செய்வார். எங்க பிரகிருதி மாயில். ஆக இப்போ நாம் என்ன தெளிவாக தெரிந்து கொண்டோம்னா, அசுத்த மாயில் 5 தொழில் செய்யறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், பிரகிருதி மாயில் 5 தொழில் செய்யறதுக்கு ஒருத்தர் இருக்கார். அசுத்த மாயில் 5 தொழில் செய்கிற ஒருத்தர் அனந்த தேவர், பிரகிருதி மாயில் 5 தொழில் செய்கிறவர் ஸ்ரீகண்ட ருத்ரமூர்த்தி. ஆனால் இந்த 2 பேருக்கும் அந்த பவர் வரணும்னா சுவாமி அங்கே சுத்த வித்தையில் 6வது முகமாக அதோ முகத்தை எடுத்து வித்யேஸ்வரனாகவும் ஸ்ரீகண்டராகவும் நின்னாத்தான் இவங்களுக்கு இந்த பவர் கிடைக்கும். அவர் அங்கே நிற்க அங்கிருந்து ஆத்தரைஸ் பண்ணுவார். ஆக என்ன இப்போ நல்லா இன்னொரு தெளிவாக நமக்கு தெரிகிறது என்று சொன்னால்,
அதோ முகத்தினாலே தான் கீழே இருக்கக்கூடிய இந்த புவனங்களை தொடர்பு கொள்ளுகிறார். அதனாலே சொல்லுகிறார், நீ நல்லா கவனிச்சு பார்த்தியா, வாமதேவன் ஒரு முகம் இருக்கா? சரி, அது வடக்க இருக்கா? சரி, தெற்க இருக்கிறது என்ன? அகோரம். மேற்க இருக்கிறது என்ன? சத்யோசாதம். கிழக்க இருக்கிற முகம் என்ன? தத்புருஷம். மேலே பார்த்துக்கிட்டு ஒரு முகம் இருக்கா, அது என்னது மேலாக்க? ஈசா. அந்த 5 முகம் இருக்க, அந்த 5 முகத்துக்கும் கழுத்து இருக்குல்ல, அந்த 5 கழுத்தும் கருத்து இருக்கா? நீ பார்த்துருக்கியா? உனக்கு தெரியுமா? கருத்து இருக்காது. அதோ முகம் சேர்ந்த கழுத்து மட்டும்தான் கருத்து இருக்கும். அப்ப நஞ்சை உண்டது அதோ முகத்தால். அப்ப தெளிவா சொல்லுகிறார், சிவபெருமானுடைய 6 முகங்கள்ல கீழ் நோக்கி இருக்கக்கூடிய அதோ முகத்துக்கு மட்டும்தான் கண்டம் கருத்துது. நல்ல கவனமா கேட்டியா? மார்பு கருத்துதா, கைகால் கருத்துதா, கண்டம் மட்டும் ஏன் கருத்துதுன்னு கேட்டா, 6 முகத்துக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய உடம்புல எந்த மாற்றமும் இல்லை, முகத்துல மட்டும்தான் மாற்றம் வரணும். அதனால 5 முகத்திலையும் சுத்தமாயில அவர் தொழில் செய்து கொண்டிருக்கிற முகத்துல மாற்றம் இல்லை. 6வது முகமாக கீழே இருக்கிற புவனங்களுக்கு துணை செய்வது, கீழே இருக்கிற புவனங்கள் ஆணவ மலத்திலே மிகுந்திருப்பது. எனவே ஆணவ மலத்திற்கு மிகுந்திருக்கக்கூடிய உலகங்களுக்கு அருள் செய்கிற முகம் என்று காட்டுவதற்காக கண்டம் கருத்து ஒரு முகத்தை எடுத்திருக்கிறார். அப்ப அந்த கழுத்து கருப்பா இருக்கிறத பார்த்து அவர் விஷம் குடிச்சு கருத்திருச்சுன்னு நினைக்கிறத விட நமக்கு துணை செய்கிற முகம் அதுதான்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப நீலகண்டராக பார்க்கிற பொழுது, கண்டம் கருத்தவராக பார்க்கிற பொழுது, ஆகா இந்த முகம்தான் எங்களுக்காக இறங்கி வந்து இந்த உயிர்களையும் அருள் செய்யணுங்கிறதுக்காக கருணையோடு எடுத்த திருமுகமா என்று கண்ணீர் உகுக்கணும் அந்த முகத்தை பார்த்து. ஐயா, நீங்க சொன்னீங்க சுத்தமாயில இருக்கிறவங்களுக்கு தானே கண்டம் கருத்து இருக்கு, இது சுத்தமாயில இருக்கிறவங்களுக்கு ஆணவ மலம் இருக்குன்னு சொன்னீங்களே, அங்கேயும் தானே ஆணவ மலம் இருக்குன்னு கேட்கலாம். ஐயா, அவங்களுக்கு ஆணவ மலம் வாசனை அளவில் இருக்கு, அதனால அதை நீக்கிறதுக்காக அங்கே இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு எப்படி இருக்கு? நான் அடிக்கடி சொல்வேன் இல்லையா, அவங்களுக்கு மெல்லிய திரை போல இருக்கு, அதிகார வாசனை. அது ஆணவ மலம், அது அதிகார வாசனை. ஆணவ மலம் அப்படியே மெல்லிய திரை போல இருக்கும். அசுத்தமாயில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கு? ஒத்தக்கல் சுவர் மாதிரி இருக்கும், ஒத்தக்கல் சுவர் மாதிரி இருக்கும் ஆணவம். நமக்கு எப்படி இருக்கு? 10 அடி இரும்பு சுவர் மாதிரி இருக்கு, 10 அடி இரும்பு சுவர் மாதிரி. இல்லைன்னா கேட்போமா கடவுள் எங்க இருக்கிறான்னு? கேட்போமா? சொல்லுங்க. எல்லாம் கொடுத்துருக்கிறான், எல்லாமே செஞ்சிருக்கிறான், அவன் எல்லாமே எதுவுமே இல்லைன்னு தெளிவா தெரியும். அப்பவும் கூட இருக்கானா இல்லையா? தெரியாமையே செஞ்சிடலாமா அவனுக்கு? நம்ம தெரியறது அவனுக்கு தெரியாம இருக்குமா? தெரியாம செஞ்சுட்டா என்ன பண்றது? இதெல்லாம் ரொம்ப குயுக்தியாலாம், அப்படியே ரொம்ப சாமர்த்தியமாலாம். இந்த கடவுளை ஏமாத்துறதுக்கு என்னென்ன சாமர்த்தியம் உண்டோ அத்தனை சாமர்த்தியமாகவும் அவன் அந்த புத்தி வேலை செய்யுது, எவ்வளவோ செய்யுது. ஆனாலும் அந்த திருமுகத்தினாலே தான் அந்த அருளை செய்கிறான். இந்த பிரகிருதி மாயா பவனத்தில் அந்த ஆணவம் மிகுந்திருக்கிறது என்பதை காட்டுவதற்காக அந்த கண்டம் கருத்திருக்கு. அதுதான் கீழே இருக்கிற புவனங்களோடு தொடர்பு கொள்ளுகிற திருமுகம். அதனால சொன்னார், அண்டமொடு என் திசை தாங்கும் அதோ முகம். அதுக்கு என்ன எப்படி சொல்லணும்? அதன்னா அண்டமொடு என் திசை அதோ முகமே தாங்கும் அப்படின்னு போட்டுக்கணும். அதை இந்த அதோ முகம்ங்கிறதுக்குள்ள ஒரு ஏகாரத்தை சேர்த்து தாங்கும் தூக்கி பின்னாடி போட்டுக்கணும். அண்டமுடி என் திசை தாங்கும் அதோ முகம்னு இருக்குல்ல, அது எப்படி போட்டுக்கணும்? அண்டமுடி என் திசை அதோ முகமே தாங்கும், ஏகாரம் பிரிநிலை. மீதி 5 முகங்களும் தொடர்பு இல்லை, அதான் அர்த்தம் அதுக்கு. அதோ முகமே தாங்கும். கண்டம் கருத்த கருத்தறிவார் இல்லை. ஏன் கண்டம் கருத்து இருக்கு என்ற கருத்தை அந்த அதோ முகத்தினாலே தான் அவர் விஞ்ஞானகலருக்கு மட்டுமல்ல, அகலருக்கு மட்டுமல்ல, சகலருக்கும் அருள் புரிகின்ற அந்த கருத்தை அறிவார் இல்லை. அதுதான் அந்த கண்டம் கருத்து இருக்கிற சமாச்சாரம்.
அவர் நமக்கும் அருள் செய்கின்றார் என்ற கருத்தை அறிவாரில்லை. உண்டது நஞ்சென்று உரைப்பார் உணர்விலாதார். சரி, யாருக்காக நஞ்சு விட்டாரு? தேவர்களுக்காக உண்டார். சரி, தேவர்களுக்காக உண்டார் அப்படின்னு சொன்னா இப்ப எந்த கண்டத்தில் உண்டாருன்னு சொல்லுகிறோம்? கற்பா இருக்கிறது கண்டத்தில் தானே. கற்பா இருக்கிற முகம் எது? அதோ முகம். அதோ முகம் தானே. அப்போ அதோ முகத்தில் தான் அதை உண்டிருக்கார். அதோ முகத்தில் தான் அப்போ தொடர்பு கொண்டிருக்கார். தேவர்கள் எல்லாம் போய் முறையிட்டவுடனே அதோ முகத்தினாலே அந்த விடத்தை உண்டார். ஸ்ரீகண்ட ருத்ரமூர்த்தி உண்ணலை. ஸ்ரீகண்டராக இருக்கிற பெருமான் தான் உண்டார். அதோ முகத்தினால உண்டார். கண்டம் கருத்துதுங்க. இப்போ நல்லா கவனமாக கேட்கணும். போய் கேட்ட தேவர்களில் யார் யார் இருந்தா? யார் அன்னைக்கு அட்டண்டன்ஸ் எடுத்தது? போய் கேட்ட தேவர்கள் யார் யார் போய் சாமி எங்களால் நஞ்சு தாங்க முடியல, நீ என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, எங்களை காப்பாத்துங்கன்னு சொன்னதில் யார் யார் இருந்தா? எல்லாரும் ரொம்ப பெருமையாக முதல்ல திருமால் பேரை சொல்லிட்டாங்க. அவர் தாங்க இருந்தார் முதல்ல. அது கேப்டன் அவர் இருந்தார். அப்புறம் திருமால் இருந்தார், பிரமன் இருந்தார், இந்திரன் இருந்தான். அப்புறம் எல்லா தேவர்கள் எல்லாரும் இருந்தாங்க. அத்தனை பேர் இருந்தாங்க இல்லையா? சரி சரி, அத்தனை பேர் இருந்தாங்கன்னு சொல்றதை விட திருமால் உள்ளிட்ட தேவர்கள் அத்தனை பேர் இருந்தார்கள். அது இருந்தாங்களா? சரி, இப்ப நல்ல கவனமாக கேட்கணும். திருமால் உள்ளிட்ட அத்தனை பேரும் துன்பம் என்று சொன்ன உடனேயே எந்த முகத்தில் அவர் விடத்தை உண்டார்? அதோ முகத்தில் உண்டார். அப்ப அதோ முகம் என்பது கீழே இருக்கிற புவனங்களோடு தொடர்பு கொள்வது. அதோ முகத்தில் உண்டார் என்று சொல்லுகிற பொழுது கீழே இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் சகலர்கள், திருமால் உள்ளிட்ட அத்தனை பேரும் சகலர் என்று தெளிவாகிறது. அதைத்தான் நிரூபிக்கிறார். திருமால் போய் கேட்டவனே எந்த முகத்தில் அருள் செய்தாரோ அதோ முகத்தில் செஞ்சார் அப்படின்னு அவரே சுத்தமாக இல்லை. அவர் எங்கே இருக்கிறாரு? அதில் எவ்வளோ திருப்தி இல்லை. அவரே இங்கேயா? அதுதான் நமக்கு. அவரு நம்ம கூட தான் இருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அவர் எங்கே இருக்கிறாருங்கிறது அது அவர் சகலராக இருக்கிறாருங்கிறது உண்மை. அவரும் அந்த அதனால தான் மயக்கம் வருகிறது. அது தெரிந்து கொள்வதற்கு தாங்க அவர் பேர்லேயே மால்னு வச்சுட்டாங்க. மால்னாலே மயக்கம்னு அர்த்தம். அது அவதாரம் எடுக்கிற பொழுது, பிறப்பு எடுக்கிற பொழுது தன்னை அறிய. அதில் ராமரா அவதாரம் எடுத்த பொழுது கூட பல சமயம் தான் மேலேருந்து கீழே வந்திருக்கிறோங்கிறது அவருக்கு தெரியல. அவர் மனைவியை பிரிஞ்ச பொழுதும் சரி, அல்லது போர் செய்கிற பொழுதும் சரி, அந்த சிவபெருமானுடைய சிவபூசையினாலேயே அவர் அத்தனையும் செய்து வந்த பொழுதும் கூட பல்வேறு சமயங்களில் அவர் அதை உணரலை, தெரியல. பிறப்பினுடைய அவதார ரகசியம் உணரல. காரணம் என்னன்னா, கீழே வந்தால் எல்லாருக்கும் குளோரோஃபாரம் கொடுத்து அனுப்பிச்சிடுவார். அத்தனை பேருக்கு இங்கே அவ்வளோத்தான், ஒன்றும் பண்ணிக்க முடியாது. இங்கே ஆளாளுக்கு ஒரு மயக்கத்தில் தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மயக்கம். ஆனால் இதில் ஒரு விதிவிலக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, திருமால சகலர்னு சொன்னதுக்கா இவ்வளவு கொண்டாட்டம்? சரி, இதுல ஒரு விதிவிலக்கு என்ன அப்படின்னு சொன்னா, அவரு கிருஷ்ண அவதாரம் எடுக்கிற பொழுது மட்டும் அந்த அவதாரம் நோக்கம் அடிக்கடி அவர் நினைவுக்கு வரும். அது அருணகிரிநாதர் சொல்றார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது சொல்றார், அருணகிரிநாதர் சொல்லுகிறார், தேவகியினுடைய வம்சத்தில் குலதெய்வமாக இருந்தது கணபதி. அதனால கணபதியினுடைய பூசையை செய்ததுனால, கணபதி பூசையை விடாமல் அந்த குலத்தினர் செய்து வந்து கிருஷ்ணனும் செய்த காரணத்தினாலே அறிவில் இருந்த மயக்கம் நீங்கிற்று என்று அருணகிரிநாதர் சொல்லுகிறார். சிவபூசையிலேயே கிடைக்கிறது என்னன்னா அறிவு தெளிவு தான், மயக்கம் நீங்கிறது தான். அப்ப இவர் சொல்லுகிறார், இது அது இன்னொன்று என்ன சொல்றாருன்னா, இந்த அதோ முகத்துல மட்டும்தான் இன்னொரு ஸ்பெஷல் கேரக்டர்னு சொல்றாரு அடுத்ததுல. அண்டமொடு எந்தி செய் தாங்கும் அதோ முகம் கண்டம் கருத்த கருத்தறிவாரில்லை, உண்டது நஞ்சென்று உரைப்பார்கள் உணர்விலோர் வெண்தலை மாலை விரிசடையோர்க்கே,
வெண் தலை மாலை விரி சடையோர்க்கே. சிவபெருமானுடைய அந்த நிலையை சொல்லுகிற பொழுது வெண் தலை மாலை விரிசடையோன்னாரு. சிவபெருமானுடைய திருக்கோலத்தை சொல்லுகிற பொழுது பறக்க இருக்கிற சடை விரிசடை, வெண்தலை மாலை. நல்ல கவனமாக கேட்கணும். இத்தனை அடையாளமும் அதோ முகத்துக்கு தான் உண்டு. இந்த அதோ முக தரிசனம்னு எழுதுறார் சுவாமின்னா, இந்த அதோ முக தரிசனத்தில் வெண்தலை மாலை விரிசடையோர்க்கே அப்படின்னா அவர் போட்டிருக்கிற வெண்தலை மாலை யாராருதுன்னு கேட்டால் இங்கே இருக்கிற இவர்களோடது தான். இந்த சகலராக இருக்கக்கூடிய தேவர்களுடையது தான். திருமால் உள்ளிட்ட தேவர்களுடைய அந்த மாலையை, தலையை தான் கபால மாலையை, தலைக்கு தலைமாலையை அணிந்தது என்ன, சடைமேல் கங்கை வெள்ளம் தரித்தது என்ன என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கேட்பது போல அந்த தலைமாலையை அணிந்து கொண்டிருக்கிறாரே, அது கவனிச்சியான்னு கேட்கிறார். வெண்தலை மாலை விரிசடையோர் கேட்டாரு. விரிசடைனார். அது விரிசடை எப்பொழுது என்று சொன்னால் திருக்குத்து நிகழ்த்துகிற பொழுது, ஊழிக்கூத்து நிகழ்த்துகிற பொழுது விரிசடையாக விளங்கும். எந்தோள் வீசி ஆடும் முக்கண்யம்மான், அந்த 8 திசைகளிலுமே அந்த சடை பறந்து விரிந்து திரிந்து வளரும். சடை என்பதுதான் சிவபெருமானுக்கு பரத்துவத்தை குறிக்கிறது. அதுதான் திரும்ப திரும்ப எங்கெங்கெல்லாம் பரமாக அவரை பேசுகிறாரோ அங்கெல்லாம் சடையை பற்றி பேசிவிடுவார். வெண்தலை மாலை விரிசடையோர்க்கேன்னாரு. அதனால தான் எடுத்தோனையும் முதலையும் சொன்னார், சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினுமில்லை, அவனோடு ஒப்பார் இங்கும் யாவரும் இல்லை, புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவணச் சடைமுடி தாபரையானே. தவணச் சடைமுடினாரு. பொன் போல மிளர்கிற சூரியன் கதிர் போல மின்னுகின்ற இந்த சடாமுடியை உடையவன் பரத்துவம். ஏன்னா ஒருத்தனுக்குத்தான் இயற்கையான முடி, மித்தவங்களாம் டோப்பாவான்னு கேட்காதீங்க. இயற்கையான முடி அப்படின்னா அந்த மணிமுடி, அதிகாரத்திற்குரிய முடி. அவனுக்குன்னு தனியாக அந்த கவிழ்க்கிறதுலாம் கிடையாது, மணிமுடி கவிழ்த்தல். மற்ற தெய்வங்களுக்கு தான் மணிமுடி கவிழ்க்கிறதுலாம் உண்டு இல்லையா? இவனுக்கு இயற்கையான சடாமுடி தான் அவனுக்கு மணிமுடி. மித்தவங்களுக்கெல்லாம் தனியாக மணிமுடி வைக்கணும். தனியாக மணிமுடி வச்சா என்ன அர்த்தம்? அதே தான். நல்லா தெளிவாக தான் இருக்கீங்க. இப்போ வச்சாலே எடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம் இல்லையா? அதான் பதவி ஏற்கிற பொழுதே கணக்கு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான்ட்டு இல்லையா? பிரதமராக பதவி ஏற்றார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ இவருக்கு அந்த மாதிரி கிடையாதான் சிவபெருமானுக்கு. இவருக்கு நிரந்தர தலைவர் இவர் ஒருத்தர் தான். அப்போ இந்த சடை முடிங்கிறது அவருடைய பரத்துவத்தை காட்டுகிற நிலையாக இருக்கிறதுனால, தலைமாலை அணிந்திருக்கிற சடைமுடியோடு கூடி இருக்கக்கூடிய இவன் அந்த அதோ முகத்தில் இந்த கபாலங்களை எல்லாம் எடுத்து அணிந்திருக்கிறான் என்கிற பொழுது, இந்த அதிகாரத்தில் கீழே இருக்கிற அத்தனை பேரும் ஊழி காலத்தில் ஒடுங்குகிறவர்கள். பிரமன் ஒடுங்குவான், இந்திரன் ஒடுங்குவான், திருமால் ஒடுங்குவார், அத்தனை பேரும் ஒடுங்குவார். அந்த மாதிரி என்பனார் புலவர்னார். அந்தமாய் உலகு ஆதியும் ஆகினான். ஒவ்வொரு காலத்திற்கு ஒவ்வொருத்தரை ஒடுக்குவான். இந்திரனுக்கு ஒருத்தர் ஒரு காலத்தில் ஒடுக்குவார், பிரம்மனை ஒரு காலத்தில் ஒடுக்குவார் இல்லையா? 100 கோடி பிரமனும் நுங்கினர், 6 கோடி நாராயணர் அங்கனே. இது என்ன ரேஷியோன்னு நீங்க தான் பார்த்துக்கணும். 100:6 அதான் கணக்கு, அப்பர் சொல்ற கணக்கு. இத்தனை விதமான இந்த தொடர்பு கொள்ளுகிற முறை, அதோ முகம் என்று சொல்லக்கூடிய அந்த முகத்தினாலே தான் கீழே இருக்கிற புவனங்களோடு தொடர்பு கொண்டு சிவமானது அந்த திருவருளை செய்கிறது. அதனுடைய கண்டங்கருத்ததனுடைய கருத்து என்ன என்று சொன்னால், அந்த முகத்திலே தொடர்பு கொண்டு தான் இந்த கீழே இருக்கிற புவனவாசிகளை செய்கிறார். சரி, இப்போ இன்னொரு முக்கியமான செய்தியை நான் உங்களுக்கு சொல்லணும். ஸ்ரீகண்ட ருத்ரமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னோம் இல்லையா? அவர் 5 தொழில் செய்கிறார். இப்போ அவரை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம்.
அவர் நல்லா தெரிஞ்சு போச்சு. மேலே இருந்து சுவாமி வந்து ஸ்ரீகண்ட ருத்ரமூர்த்தி அதிர்ட்டித்து தான் இங்கே 5 தொழிலும் செய்கிறார். அப்போ அங்கே அதிர்ட்டிக்கிற போது அவர் ஸ்ரீகண்டராக நிற்கிறார், இங்கே இவர் அந்த தொழிலை செய்கிறாருன்னு பார்த்தோம். பிரகிருதி மாயையில், அதாவது நாம் இருக்கிற இந்த உலகத்தில் அவர் 5 தொழில் என்னென்ன செய்கிறார்? படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல். நல்லா கவனமாக கேட்கணும். படைத்தலை பிரமனை கொண்டு செய்வார், அவர் கண்ட்ரோலில் தான் இருப்பார். படைத்தல், காத்தல் திருமாலை கொண்டு செய்வார், ஒடுக்குதல் உருத்திரனை கொண்டு செய்வார். நல்லா கவனமாக கேட்கணும். அருளுதல் மட்டும் ஸ்ரீகண்ட ருத்ரமூர்த்தி செய்ய மாட்டார். ஏன் அப்படின்னு கேட்டா, ஸ்ரீகண்ட ருத்ரமூர்த்திக்கும் ஆணவ மலம் உண்டு. ஆணவ மலம் இருப்பதினாலே அவரை கொண்டு அருளுதலை ஸ்ரீகண்டர் செய்ய மாட்டார். ஸ்ரீகண்டர் யாரு? சிவன் தான். ஸ்ரீகண்டர் யாரு? சிவபெருமான். சிவன் தான் சுத்த வித்தையில ஸ்ரீகண்டரா நின்று ஸ்ரீகண்டர் சிவன் தான், அதாவது அதோமுகம். அப்ப அருளுதல் என்பதை ஸ்ரீகண்ட ருத்ரமூர்த்தியை கொண்டு செய்ய மாட்டார். காரணம், அவருக்கும் கொஞ்சோண்டு ஆணவம் இருக்கு. அப்ப எப்படி செய்வார் அப்படின்னு கேட்டா, அருளுதலை தானே செய்வார். அப்ப அந்த அதோமுகத்தினாலே அவர் தொடர்பு கொள்ளுகிற ஒரே நிலை அருளுதல் மட்டும். இந்த அருளுதலை எப்படி செய்வார் அவர் அப்படிங்கிற பொழுது, அருளுதலை ஞானம் வழங்குவார். இந்த ஞானம் 2 விதம். ஒன்று அபரஞானம், இன்னொன்று பரஞானம். அபரஞானம் என்று சொல்லுகிற நிலையில ஸ்ரீகண்டராக இருக்கக்கூடிய அதோமுகத்தில் விளங்கக்கூடிய பெருமான், இப்போ நாம் இங்கே சிந்திக்கிற செய்திகள்லாம் ரொம்ப நுட்பமான விஷயங்கள். இப்போ அதோமுகத்தினாலே ஸ்ரீகண்டராக நின்று கீழே அருளுதலை இப்போ நேரடியாக செய்வார். அப்படி நேரடியாக செய்கிற பொழுது 2 விதமாக, ஒன்று அபரஞானம் என்றும் இன்னொன்று பரஞானமாக வழங்குவார். அருளுதல் என்பது ஞானம் வழங்குதல் தான். அபரஞானம் என்பது ஞான நூல்களை அறிமுகப்படுத்துவார், ஓதுமாறு செய்வார், ஓத கேட்பார், நூல்களை அறிமுகப்படுத்துவார். அதுதாங்க அவர் அருளுதல் செய்தால்தான் தத்துவ நூல்களையும் சான்றோர் அருளிய நூல்களையும் கேட்கணும்னு ஆர்வம் வரும், கேட்கவும் முடியும், கேட்கறதுக்கு வாய்ப்பும் கிடைக்கும். அருளுதல் இல்லைன்னா அருள் ஞான நூல்களோடு தொடர்பு கிடைக்காது. அதுதான் அவர் செய்கிற. அப்போ திருமந்திரம் கேட்க ஆரம்பிக்கும் பொழுதே என்ன தெரியுது? சுவாமி அருள ஆரம்பிச்சிட்டார் அப்படிங்கிறது தெரியுது. இல்லைன்னா 96 சேனலில் ஏதாவது உள்ள மாட்டிக்கிட்டு இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்னுட்டு எத்தனையோ முறை உள்ள தள்ளிட்டாங்க. இல்லை முதல் முறையான்னு சொல்லி எத்தனை முறை மாற்றுறது அதில். எனக்கு நிறைய அந்த ஞானத்திரளில் இந்த டிவி கேள்வி தான் வருது. நான் இந்த தடவை ஒரு பதில் சொல்லியிருக்கிறேன். இந்த ஜூன் இதழில் ஒரு டிவி நிகழ்ச்சியை சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கேன், படித்து பாருங்கள். அதில் இந்த டிவி சேனலில் நாம் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னுட்டு நிறைய தெளிவில்லாமல் பொறுப்பற்ற முறையில் பதில்களை சொல்கிறது, மக்களை குழப்புறது, மிஸ்லீட் பண்ணுறது, இதில் எல்லாம் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அதில் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். இல்லைன்னா ஒரே குழப்பந்தான் மிஞ்சும். அப்படி போட்டு குழப்புறது. இது என்ன கேள்வி கேட்டிருக்காங்க தெரியுங்களா? அந்த கேள்வியை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் பதில் என்ன சொல்லியிருக்கேன்னு அதில் பார்த்துங்க. பதில் நான் இங்கே சொல்ல போகிறதில்ல. கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, வேயுறு தோழி பங்குங்கிற அந்த பதிகம் நவகிரகங்களை திட்டுற பதிகம், அதனால் அதை நீங்கள் பாடாதீங்க, நவகிரகங்களை சுற்றி வாங்கன்னு சொல்கிறோம். இதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. நவகிரகங்களை திட்டுற பதிகமாக அது எது? வேயுறு தோழி பங்கன் அப்படின்னுட்டு ஒருத்தர் டிவியில் பேசினார். இது என்னங்கய்யா, அது நவகிரகங்களை திட்டுற பதிகமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கார். அதுக்கு பதில் சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த ஜூன் இதழ் வந்தப்பறம் அதை படித்து பாருங்கள். என்ன இப்படி நம்மளை வேறு வேறு ஒரு தெளிவில்லாத சைவத்தை பற்றி பேசுகிறோம், திருமுறைகளை பற்றி பேசுகிறோம்னா அடிப்படை கொள்கைகளுக்கு எந்த விதமான மாறுபாடும் இல்லாமல் நாம் அதை பேசணும். சுந்தரர் பாடியிருப்பார், திருஞான சம்பந்தரோடு அப்படியே ஒரே ரிதமில் இருக்கும். 200 வருஷம் கழித்து பாடுறார்.
500 வருஷம் கழித்து பெரிய புராணம் பாடுறார் சேக்கிழார். திருஞான சம்பந்தரோடு, திருநாவுக்கரசரோடு, சுந்தரமூர்த்தி சுவாமிகளோடு, மாணிக்க வாசகர் எல்லா நூல்களோடும் கார்லேட் ஆகிற மாதிரி, இன்டியூன் இருக்கிற மாதிரி, ஹார்மானியில் இருக்கிற மாதிரி, சிங்க்ரோனைஸ் ஆகிற மாதிரி எப்படி பாடியிருக்கிறாங்க. கொள்கை வேறுபாடே இருக்காது, எங்கேயுமே அந்த அவசரம் தட்டாது. எப்படி டே டு டே ஆகாது. அந்த மாதிரி நாம் எதை சிவநூல்களை எதை புரிந்து கொள்வதாக இருந்தாலும் அதே ரொம்ப தத்துவத்தை, அதுவும் திருமந்திரம் மாதிரி ஒரு நூல் விளக்கம் செய்கிற நூலே கிடையாது. அதாவது திருமந்திரத்தை நீங்கள் கேட்க ஆரம்பிச்சதுனால உங்களுக்கெல்லாம் சீகண்டருடைய அருள் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். உண்மையிலே அது அப்படிதான் சொல்கிறாங்க. ஏன்னா சீகண்டர் அப்புறம் பரஞானம் எப்படி வழங்குவார், அபரஞானம் இது பரஞானம் எப்படி வழங்குவார் அப்படின்னு கேட்குற பொழுது அவரே ஒரு சுத்த ஆன்மாவை அதிர்ட்டித்து வந்து அவரே குருவாக இருந்து அருள் செய்வார். அப்போ சீகண்ட ருத்ரமூர்த்தி வழியாக அருள் செய்வார்னு சொல்லாமல் மானுட சட்டை தாங்கி வந்து அருள் செய்வார்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னு காரணம் இப்போ நாம் புரியுது. சீகண்ட ருத்ரமூர்த்திக்கும் ஆணவ மலத்தினுடைய அதிகார மலமாக இருக்கிற காரணத்தினாலே சிவமே நேரில் வந்து அதிர்ட்டித்து அதை செய்து விடுவார். அப்படி வருகிற பொழுது குருவாக வந்து அருள் செய்வார் என்கிற அந்த செய்தியை அவர் சொல்லுகிறார். எனவே அதோமுக தரிசனத்தில் இந்த முதல் 2 பாடல்களிலும் நாம் செய்கிற பூசையை ஏற்றுக்கொள்கிறது சிவன் தான், சதாசிவர் தான் ஏற்றுக்கொள்கிறார். அதை ஏற்றுக்கொள்கிற பொழுது 6வது திருமுகத்தோடு அதோமுகத்தோடு தொடர்பு கொண்டு ஏற்றுக்கொள்கிறார். அவர் சீகண்டராக அந்த சுத்த வித்தையில் நின்று, அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு கருத்தை உங்களுக்கு தெளிவாக்கிட்டேன்னா போதும். இப்போ அங்கே 2 தத்துவம் இருந்ததுல சுத்தமாயில என்னென்ன, மாகேஸ்வரம் சுத்த வித்தை. மாகேஸ்வரம் எப்படி வந்தது, சுத்த வித்தை எப்படி வந்தது நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. 2 சக்திகளை வச்சு தானே பண்ணுறார். ஆதிசக்தியினுடைய 3 சக்தி இருக்குது, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி. இந்த 3ஐயும் வச்சுக்கிட்டு தான் எல்லா நிலைகளையும் உருவாக்குறார் இல்லைங்களா. இந்த 3 சக்திகளை வச்சு தான் பண்ணுறார். இதில் இச்சாசக்தி மாறவே மாறாது, அவருடைய இச்சை மாறாது. என்ன, எல்லா உயிர்களும் உய்யணும், எல்லாத்தையும் மேலே ஏற்றிடணும், அதுதான் அவர் இச்சை, அது மாறாதது. கிரியையும் ஞானமும் தான் மாறும். இந்த கிரியையும் ஞானமும் மாறுவது என்ன, ஞானம் என்பது எப்படி செய்வது என்கிற அந்த திட்டம், கிரியை என்பது அதை செயல்படுத்துவது, அதுதானே ரெண்டும். அப்போ கிரியையும் ஞானமும் ஈக்குவலாக இருந்தால் சதாசிவர், அப்படி தானே. கிரியை அதிகமாக இருந்து ஞானம் குறைவாக இருந்தால் மகேஸ்வரர். சுத்த வித்தையில் எப்படி ஞானம் மிகுந்திருக்கும், கிரியை கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா அது ஏவுதல் தொழில் தான், அது வேலை ஒன்றும் கிடையாது. கீழே இருக்கிறவங்கெல்லாம் செய்வாங்க, திட்டம் மட்டும் போட்டு கொடுக்கணும், அதனால ஞானம் அதிகம் அதுக்கு. அதனால சுத்த வித்தைங்கிறது கீழே அதிகமான வேலை இருக்கிறதுனால இவங்க வேலை செய்ய மாட்டாங்க, திட்டம் தான் போட்டுக்கணும். அதனால தான் இங்கே ஞானம் தான் அதிகமாக இருக்கும், கிரியை கம்மியாக இருக்கும். அதுக்கு தான் அந்த சுத்த வித்தைன்னு ஒன்று பண்ணி வச்சிருக்கிறார். இதில் பார்த்தீங்கன்னா ஞானம் கம்மியாக இருக்கும், கிரியை அதிகமாக இருக்கும். இதில் மகேஸ்வரர், ஏன்னா தொழில் அத்தனையும் அங்கே செஞ்சாகணும், 5 தொழிலும் அங்கேயே செய்யணும் அதுக்காக. அதனால தான் அது 2. அதே மாதிரி நாதம் விந்துன்னு 2 பகுதியாக வைத்திருக்கிறார்கள் லயத்தில். காரணம், ரொம்ப நுட்பமாக இருக்கிற ஆணவ மலத்தை நீக்குவது கூட தூலமாகவும் சூக்கமமாகவும் நீக்க வேண்டியிருக்கும். தூலமாக நீக்குவதற்கு விந்து, சூக்கமமாக இருக்கக்கூடிய ஆணவ மலத்தை நீக்குவதற்கு நாதம். அதனால தான் அங்கே 2 ஸ்டேஜ் அந்த ஆணவ மலத்தை நீக்க. எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் தத்துவங்கள் எல்லாம் ஏதோ அப்படியே வாய்க்கு வந்ததெல்லாம் கிடையாது, எல்லாம் லாஜிக்கலாகவும் சயின்டிஃபிக்காகவும் படிமுறையிலேயும் பக்குவ முறையிலேயும் எங்கே தொட்டாலும் டேலி ஆகும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு முறையில் அதை விளக்கம் செய்கிறார் திருமந்திரத்தில். இந்த அதோமுக தரிசனத்தில் நமக்காக தரிசனம் கொடுத்தார் அதோமுகத்தை சுவாமி. பெருங்கருணையாளராக இருந்து காட்டுகின்ற இந்த அதோமுகத்தினாலே தான், சதாசிவராக இருக்கிறவர் அதோமுகத்தினாலே தான் கீழ் இருக்க போனங்களோடு தொடர்பு கொண்டு நமக்கு அருள் செய்கிறார். அப்படி நமக்கு அருள் செய்கின்ற அந்த பாங்கை நம்முடைய திருமூல தேவநாயனார் மிக அற்புதமாக அதோமுக தரிசனத்தில் சொன்னார் என்று இந்த 2 பாடல்களை சிந்தித்தோம். தொடர்ந்து இந்த பகுதியை நாம் சிந்திப்போம் என்று கூறி, இந்த அற்புதமான ஞான வேள்வி எங்கள் நிகழ்வதற்கு உறுதுணையாக வழங்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், குறிப்பாக நம்முடைய மாணிக்கவாசக ஐயா அவர்களுக்கும், நம்முடைய சரவண ஐயா அவர்களுக்கும், அவரோடு இருந்து தோளோடு தோள் கொடுத்து பணிபுரிகின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், எல்லாத்துக்கும் மேலே வந்து திருமந்திரத்தில் ஆர்வமாக கேட்கணும் என்று வருகிற நான் என்ன உங்களுக்கு என்னத்துக்கு நன்றி சொல்லணும். நீங்கள்லாம் சிவபெருமானுடைய நேரடி கண்ட்ரோலுக்கு வந்துட்டீங்க. நீங்கள்லாம் சுவாமியினுடைய அதோமுக
தரிசனத்தில் நீங்கள் அத்தனை பேரும் அவருடைய நேரடி பார்வைக்கு வந்து விட்ட காரணத்தினால் உங்களையெல்லாம் இங்கே தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் தான் திருமந்திரத்தை கேட்கிறார்கள் என்கிற செய்தியை நாம் மறந்து விடக்கூடாது. ஏன்னா அதை கேட்கறதுக்கு கூட ஒரு பக்குவம் மட்டுமல்ல, ஒரு ஆர்வமும் வருகிறது என்று சொன்னால், அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அறிவு தெளிவும் வருகிறது என்று சொன்னால், நம் மீது சிவபெருமான் மிகுந்த கருணை கொண்டுள்ளான் என்ற செய்தி நமக்கு தெளிவாகிறது. திருமந்திரத்தை நாம் கேட்டுட்டோம்னா நாம் வந்து உலகியல்ல நாம் கண்ட ஆன்மீக தந்திர மந்திரங்களை ஏமாந்து போக மாட்டோம். யார் என்ன வித்தையெல்லாம் காட்டினா கூட இதெல்லாம் ஏற்கனவே எல்லாம் பார்த்துட்டோம்ப்பா, நீங்கள் போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி போயிட்டு வந்துகிட்டே இருப்போம். நமக்கு இந்த வித்தையெல்லாம் எடுபடாது. ஏன்னு சொன்னால் சிவம் ஒன்றே பரம்பொருள், அதனுடைய தத்துவம் எங்களுக்கு புரியும். அது எங்களுக்கு எப்படி உதவி செய்கிறது, எங்களோட எப்படி தொடர்பு கொள்கிறது, அதுக்கு என்னென்ன விதத்தில் அது அருள் நாட்டம் செய்கிறது, இந்த தத்துவங்களெல்லாம் நமக்கு தெளிவாக தெரிந்து போகிற பொழுது மற்றவர்கள் எப்படி ஏமாற்றுகிறார்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் என்கிற விஷயம் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு போகும். அதனால் ரொம்ப கடினம். திருமந்திரம் கற்கிறவர்கள் கேட்கிறவர்கள் அவர்களுக்கெல்லாம் அறிவு தெளிவு வந்துட்டாலே அது ஒரு பெரிய வலிமை இல்லையா? அந்த வலிமை பெற்ற உங்கள் அத்தனை பேர் திருவடிகளையும் நான் வணங்கி மகிழ்ந்து மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னா